ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோன்னு வந்திருக்கு. கொஞ்சம் டிலே ஆச்சு. சரி என்னடா ப்ரொமோ வரப்போகுது, ஏன்னா லைவில் வந்துட்டு ஜெஃப்ரியோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான அம்மாவும் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப கடவுள் பக்தியாக வந்து இதுதான்ப்பா, இதை மீறி எதுவுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரியே ஒரு டோனில் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல அருமையான அம்மா கிடச்சிருக்காங்க. அதனால தான் ஜெஃப்ரிக்கு பிடிக்காமல் வந்துட்டு நிறைய டைம் அம்மாவுக்கும் ஜெஃப்ரிக்கும் சண்டை நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அருணோட ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அருண் சொன்னாவே வந்துட்டு அர்ச்சனா தான் வந்துட்டு நம்ம மைண்டுக்கு வருது. ஏன் அப்படின்னா அர்ச்சனாவும் வரப்போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அவங்க வருவாங்க, நாளைக்கு தான் அவங்க அந்த எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். மேபி இன் பிட்வீனில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, அதுவே வந்து அதை வந்து அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் வந்து அருணோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த முரண்பாடுன்ற விஷயங்களை வந்து யாரை தாக்குறாங்கன்னா, இந்த வீட்டில் வந்துட்டு மஞ்சரிக்கு பிரச்சனையாக கொடுக்கறது யார் அதிகப்படியாக அப்படி பார்த்தீங்கன்னா அருண்குமார் தான். முத்துக்குமார்னா அதிகப்படியாக டார்கெட் பண்ணதும் இந்த அருண் பிரசாத் தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அருண் பிரசாத் வந்து வெறும் மவுத் பீஸுன்னு சொல்லி அவரை ரொம்ப டாமினேட் பண்ணது, நிறைய டாஸ்க்கை வந்து வேணுவிட்டுமே முத்து வந்து வச்சு செய்யணும்னு நினச்சது எல்லாமே. இந்த லேபர் டாஸ்க்லாம் ஸ்டார்டிங்காக வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த இதில் இருக்கான் முதலாளியில், அவனை வச்சு செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அவரை ஃபுல்லாக கலாச்சிருப்பார். அதுக்கப்புறம் தான் இவரே வந்து பேசவே ஆரம்பிச்சிருப்பார். அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்துட்டு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொம்மையை வந்து திருவி போட்டுறது உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சி சொன்னாங்க, அது உண்மையிலே ஃபன்னுக்கு தான் அப்படின்றாரு அவர். நீங்கள் ஃபன்னுக்கு சொன்னீங்களோ பன்னுக்கு சொன்னீங்களோ அந்த வார்த்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்ட கொஷனுக்கு அடுத்தது நான் ஆன்சர் சொல்ல வரேன். இதை வந்து ஒரு ஃபன்னாக தான்மா சொன்னால் நீங்கள் ஏமா எடுத்துக்கிற அப்படின்னு. சரி, ரெண்டாவது வந்துட்டு முத்துக்குமரன் என்ற பர்சன் சொல்கிறார். முத்துக்குமரன் தம்பி அந்த மாதிரிலாம் வரல. அப்பா ஒரு எவ்வளோ வன்மத்தில் இருப்பார் பாருங்கள். முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு அருண் பிரசாத் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் தாங்க முடியாமலோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஏதாவது பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார். அது வன்மத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சன் அருண் பிரசாத் பண்ணுறது எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த லேபர் வர்சஸ் அந்த முதலாளி அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ஃபுல்லாக நாசமாக போனதுக்கு காரணமே அவர் தான். ஃபுல்லாக ஸ்ட்ரைக்குன்னு இப்போ வேணால் சைலண்ட்டாக சமத்து புள்ள மாதிரி ஒழுங்காக இருக்கிற மாதிரி பண்ணலாம். பட் அந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு நாள் வந்து அப்படியே போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதுக்கு முழுக்க காரணம் ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்களே பார்த்தீங்கன்னா இவன் ஏன் இப்படி பண்ணுறான், ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், இவன் ஏதோ ஒரு முத்துக்குமார் மேலே இருக்கிற வன்மத்தில் பண்ணுறான்னு. ஸோ இதை அவங்க புரிஞ்சுட்டு இப்போ சௌந்தர்யா அவங்களோட அப்பா வந்துட்டு எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். இப்போ ராணாவோட அப்பா வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு பிரச்சனை, ஆமாம் பிரச்சனை, எல்லாம் நல்லதாக விளையாடு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை வந்துட்டு முத்துக்குமாரோட ஃபேமிலி கேட்டுட்டு அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறதுல வேஸ்ட்டு. அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அருண் எதுவுமே பண்ணாமல் முத்துக்குமரன் பண்ணார்னா கண்டிப்பாக கேட்கல, தப்பே கிடையாது. சரிங்களா, தப்பே கிடையாது. ஆனால் இவ்வளோ விஷயங்களை முதுகில் அவ்வளோ வச்சுக்கிட்டு அவங்க பையன் பண்ணுறத பார்த்துட்டோம். இங்கே வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடலான்னு சொல்கிறது பெருசாக சொல்கிறாரு. அப்போ அதாவது இதை வந்துட்டு அவர் வந்துட்டு நார்மலாக கேமில் வந்து இருக்கிற கோவத்தில் அவர் அதாவது அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கார், மவுத் பீஸ் நீ ஒன்றுமே இல்லை, வெறும் மவுத் பீஸ் தான் அப்படின்னும் போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். என்னடா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். ஏன்னா ஸ்டார்டிங் டே ஒன்லேருந்து முத்துக்குமரன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மட்டும்தான் இந்த பிக் பாஸ் 8 இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற ஒரே ஒரு பர்சன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன் இப்போ ஜெஃப்ரியோட அம்மா கூட லைவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் முத்துக்குமரன் தான் அந்த ஜெஃப்ரியோட கேப்டன்ஷிப்பை சூப்பராக பண்ணார். ஏன்னா அவன் நிறைய விஷயங்கள் குறைகள் இருந்துச்சு. ஜெஃப்ரி தான் இவன் முத்துக்குமரன் தான் என்ன பண்ணாப்புல, சாப்பாடு இல்லைனாலும் சாப்பிடுங்க அதை குறையில்லாமல் கொண்டு போனாப்புல. அதுக்கு நம்ம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி தான் பண்ணுறாரு. ஏன்னா நிறைய இடங்களை வந்து அந்த உபசரிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து எல்லா அப்பா அம்மாவும் உபசரிக்கிற ஃபஸ்ட் ஆளாக நம்ம ஆள் தான் முத்துக்குமரன் தான். ஏங்க எப்போ பார்த்தாலும் முத்துக்குமரன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்குன்னு பார்க்குறாரு. அன்பு காட்டுறதில்ல, அறிவுரை சொல்கிறதில்ல, கேம் ஸ்ட்ராட்டஜி இவருக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அருண் ஒரு வாட்டி கேப்டன் ஆனார், அதுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்ததே நம்ம ஆள் தான். அதை அருணே ஒரு இடத்துல வந்து சொல்லுவார். அருண் அது வரைக்கும் நல்லா தான் இருந்தார். எப்போ வந்து இவர் தனியாக தெரியணும்னா, நான் ஒருத்தனை வில்லனை ஆக்கினா தான், ஏன்னா ஹீரோவாக இருக்கிற முத்துக்குமரன் நான் வில்லனாக ஆக்கினா தான் நான் ஹீரோவாக தெரியணும் ஒரு தப்பான ஒரு கணக்கை போட்டு கடைசியில் என்ன ஆகிடுச்சு, இப்போது அர்ச்சனாவோட ஸ்டைலை தான் அவர் ஃபாலோ பண்ண நினச்சார். அர்ச்சனாவுக்கு வந்து அமைஞ்சுது. அர்ச்சனாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்துட்டு பிரதீப்போட பிரச்சனைகள் வந்து பெரிய பூதாகரமாக வெடிக்கும்போது பிரதீப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணாத மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சாங்க. அதுலேருந்து பிரதீப்போட ரசிகர்கள் அப்படியே பூதாகரமாக டம்மான்னு வந்து இங்கே இறங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சுற்றி வந்துட்டு ஒரு சில பேர் வந்து நீ இப்படி பிரதீப்க்கு வந்து சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இவங்களுக்கு அமைஞ்சதுனால என்ன ஆகிடுச்சு, அது அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகி அவங்க வந்து அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்க. இதான் உண்மை.
அவங்களும் வந்துட்டு அதுக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது மட்டுமே அர்ச்சனா மட்டும்தான் அந்த டைட்டிலை வந்து போராடி வின் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. பிரதீப்போடது முக்கால்வாசி பங்கு அதில் இருக்குது. அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. பிரதீப் இருந்திருந்தாருன்னா சப்போஸ் அர்ச்சனா அப்போ வாய்க்கடையாக வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து டைட்டில் வின்னர் வந்திருப்பாங்க கேட்டிங்கன்னா 90% டவுட் தான். 10% சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க அங்கே வச்ச அந்த விஷயங்கள் அங்கே பயங்கரமாக வந்து ஹிட் ஆச்சு. இப்போ அதே விஷயத்த நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு முத்துக்குமரன் என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கானே, ஹீரோவாக இருக்கானே, நம்ம ஹீரோவாக ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? இருக்கிற வில்லன்கள் கூட சண்டை போட்டால் ஹீரோ தெரிவார். இல்லை வில்லன் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது சண்டை போட்டால் ஹீரோ தெரிவார். நானே புதுசாக ஒரு ஹீரோவை வந்து வில்லன் ஆக்கிட்டு இந்த வில்லன் வந்து ஹீரோ ஆகணும், இல்லை நார்மல் பர்சன் வந்து ஹீரோ ஆகணும்னு நினச்சாங்கன்னா அது முடியாது. அது இந்த மாதிரி தான் போய் கடைசியில் நார்மல் பர்சன், காமன் பர்சன் என்ன வர்றாரு, வில்லன் ஆகிட்டார். இதனால தான் அவரோட பேரே கெட்டு போச்சு. அதை யோசிக்காமல் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்போ இந்த அருண் பிரசாத்தையே வந்துட்டு அங்கே வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு பிக் பாஸ் டீமே வேலைகள் பண்ணுறது கிளியர் கட்டாக தெரியுது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை வச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் போயிட்டு இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. பிக் பாஸே வந்துட்டு அட போங்கண்ணே, ஏதோ இந்த வருஷம் பண்ண வேண்டியதாக இருக்குது, போய் பாருங்கள் போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஜாலியாக வந்து பிக் பாஸ் வந்துட்டு லூப் எவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்வேர்டுன்னு அப்புறம் ஃப்ரீஸுன்னுவார். சும்மாவே ஏமாற்றுவார். நல்லாயிருக்கும். அந்த டைமில் வந்துட்டு ஒரு சில பேர் பண்ணுற க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே க்யூட் மூமெண்ட்ஸ்னு எதுவுமே கிடையாது. க்யூட் மூமெண்ட்ஸ்னு நம்ம நினைக்கிற எல்லாமே வஞ்சகமாக தான் இருக்குது, வஞ்சத்தின் உச்சமாக தான் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி நம்ம குத்தாலும் அதுலேயும் ஏதாவது ஒரு வஞ்சத்தை போட்டு, அதாவது நம்ம நினைக்கிற பர்சன், நம்ம வந்து ஒரு சில பேர் நல்லா வரணும்னு நினைக்கிறோம், வேறு வழியே இல்லாமல் அவங்களே அதுலேருந்து ஏதாவது க்ரியேட் பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே விடுங்கன்ற மாதிரி அவர் ஒரு வேறு வழியில் தலை எழுத்துன்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெருசாக போகலை. ரொம்ப ஒரு மாதிரி இத்தனைக்கும் 12 பேரோட ஃபேமிலி எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அது ஒரு மாதிரி இதுவாகவே போயிட்டுருக்கு. அதுக்குன்னு மஞ்சரியோட ஃபேமிலி சொன்னதெல்லாம் கரெக்டான அப்படி கிடையாது. மஞ்சரியோட ஃபேமிலி சொன்னாங்க அதை வந்துட்டு அந்த பொம்மையை வந்து, ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இருக்கிற ஹீரோவை வந்துட்டு வில்லனாக்கி நம்ம ஹீரோவாக்குன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனையாகும். அந்த வன்மத்தின் உச்சம் தானே. உண்மையாகவே அங்கே வந்து ஃபன்னாக அவர் சொன்னார், இவங்க அப்பா அப்படி சொல்கிறாரு. இப்போ மற்றவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் பையன் வந்து பொன் குஞ்சு, அதனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க. எங்கள் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியலையே, வன்மத்தின் உச்சம். இதே இது வந்துட்டு சரி மஞ்சரி வந்துட்டு அருணோட பொம்மையை வந்துட்டு இப்படி திருவி போட்டுன்னு சொல்லி தான் நீங்கள் விட்டுருப்பீங்களா, இந்நேரம் வந்து பேசியிருப்பீங்க. அந்த மாதிரி யதார்த்தமாக வந்துட்டு இருக்கிற கோபத்தில் வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமான்னா என்ன குத்திட்டு போயிடலாம் நான் சொல்ல வந்தார். ஏதாவது பண்ணிட்டு போயிடலான்னா அவருக்கு கோவம், அவ்வளோ கோவம். ஏன்னா உங்கள் பையன் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும்போது இவருன்னா புத்தர் மாதிரி எல்லாத்துக்குமே அப்படி தான் போகிறார், சிரிச்சு தான் போகிறாரு. அப்படி இருந்தும் நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு பர்சனை வந்து பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்தால் கோவம் வரதான் செய்யும். அதில் அந்த மாதிரி சொன்னார். உடனே அதோ ஒரு பெரிய இதுவாக வந்துட்டு சொல்லி அதை ஒரு எடுத்து வச்ச விஷயங்கள் பார்க்கும்போது அந்த வே ஆஃப் முத்துக்குமரன்ற பர்சன், முத்துக்குமரன்ற பையன் அதை சொல்லும்போது தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆடா கடவுளே, அதாவது வரும் தான் நம்ம பையனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பையன் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினச்சா இதுக்கு இடையூறாக இருக்குது இந்த ஒரு பையன் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பையனுக்கு பயம் வரதான் செய்யும். இந்த பையனால் பயம் அவங்களுக்கு வரதான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே வந்து அருண் பிரசாத் அவங்களுடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பேசுன்னு எனக்கு வந்து சுத்தமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த ஃபைனல் டச்சில் வந்துட்டு கிளைமேக்ஸை மட்டும் பேசுகிறாங்க. இந்த கிளைமேக்ஸ் முன்னாடி, அதாவது விடுதலையில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு அவர் வந்து வாத்தியார் வந்துட்டு கடைசியாக பிடிச்சிட்டு போனாங்க. அவரால் தான் இந்த கிராமத்துக்கு பிரச்சனைன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் அவர் முன்னாடி எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சிருக்காருன்ற விஷயங்களை நம்மளுக்கு பார்ட் 2ல் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து அவர் ஒரு பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கதை. இவர் வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு இவர் வந்து புஷ்ட்டு போயிட்டாங்க, இவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அருண் பிரசாத் வந்து அவர் நோண்டதுனால தான் அவர் அவ்வளோ கத்திருக்காரு. கூட இல்லை, தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருந்தார். யார் நம்ம ஜாக்லின் கிட்ட. அதை தான் இங்கே வந்து இவ்வளோ பெருசாக சொல்கிறாரு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.